வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து WWE வந்து இப்போ வந்து ஜான் சீனா விசஸ் சிஎம்முக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்சை வந்து WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஒன் லாஸ்ட் டைம், அதாவது இதுதான் ஜான் சீனாவோட கடைசி மேட்ச். அது இல்லாமல் சிஎம் பங்க் மோதுற ஜான் சீனா கூட மோதுற அது கடைசி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கிரேட்டஸ்ட் ஆல் டைம், அதாவது நம்மளுடைய ஜான் சீனா பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்க் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான் சீனா. பெஸ்ட் இந்த வேர்ல்டு யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சிஎம் பங்க். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மேட்ச் நடக்குது. அதை வந்து நைட் ஆஃப் சாம்பியன் நடக்குது. அந்த மேட்சை வந்து நம்மளோட WWE வந்து எப்படி புக் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது எப்பொழுதும் பண்ணுற மாதிரியே தான் நம்மளோட WWE இந்த தடி பண்ணுறாங்க. அதாவது ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ மெயினான ஒரு நியூஸ்க்கு வருவோம் நம்ம. அதாவது ஜான்சனா விசிஸ் சிஎம் பங்குக்கான அந்த ஒரு மேட்சை வந்து WWE வந்து இதுக்கு, அதாவது மணி இந்த பேங்க்குக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய WWE வந்து பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் என்ன சொல்லிட்டார் அப்படிங்கிற, அதாவது நான் வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து ஜான்சனாவுக்கும் எனக்கு மேட்ச் அப்படிங்கிறது ஸ்டோரி லைன் கரெக்டு தான். ஆனாலும் மேபி நான் வந்து சவுதி அரேபியாவில் நடக்கிற அந்த நைட் ஆஃப் சாம்பியனுக்கு வந்து என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து WWE கிட்ட சொல்லிட்டாரு. WWE கிட்ட சொல்லிட்டார் அப்படிங்கிறத விட ஏஇடபிள்யூல வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் இருக்கிறப்பே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது இங்கே வந்து WWE வந்து நைட் ஆஃப் சாம்பியன் நடந்துச்சுல்ல சவுதி அரேபியாவில், அப்போ வந்து அதாவது WWE வந்து நீங்கள் இந்த டைமில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அப்கோர்ஸ் வந்து நான் போக மாட்டேன், எனக்கு வந்து பிடிக்காது, அதாவது அங்கே இருக்க மக்களாக இருக்கட்டும், அங்கே போய் எனக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஏஇடபிள்யூல வந்து ஏதோ ஒரு ஷோ வந்து சவுதி அரேபியா பக்கத்தில் வந்து நடத்தியிருக்காங்க. அப்போ கூட கேட்டது கூட நான் என்னால் வர முடியாது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளுடைய சிஎம் பங்கு சொல்லியிருக்காரு. அதே ஃபார்மேட்டில் தான் இப்போ வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கும் ஜான்சனாவுக்கு வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்சை நாங்கள் புக் பண்ணுறோம் அப்படிங்கிற சொன்னதுக்கு நம்மளோட சிஎம் பங்க் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், மேபி நான் வந்து பண்ணல, அதாவது ஜான்சனாவுக்கு எனக்கான அந்த மேட்ச் வந்து சவுதி அரேபியாவில் நான் வேணாம், அதுவும் நைட் ஆஃப் சாம்பியன்லாம் வேணாம், அதுக்கு அடுத்த பேப்பர் எந்த பேப்பரியாக இருந்தாலும் சரி நான் வந்து ஜான்சனா கூட மோதுறேன், ஆனால் நைட் ஆஃப் சாம்பியன் வந்து அங்கே சவுதி அரேபியாவில் நடக்குதுல, அங்கே சவுதி அரேபியாவில் மட்டும் என்னால் மோதவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து கட்டன் ரைட்டாக நம்மளுடைய WWE சொல்லிட்டாரு. அதே மாதிரி நம்மளுடைய WWE ஓகே அப்படிங்கிற மாதிரி, அப்போ நைட் ஆஃப் சாம்பியன் வந்து மேபி யார் மோதுவா அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஷின் மார்க் இருந்தப்போ, அப்போ வந்து நம்மளுடைய WWE என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய செத்ரோன்ஸ் இருக்கார்ல, செத்ரோன்ஸை வந்து சிஎம் பங்க் பதிலாக அங்கே ஆட் பண்ணி நம்ம நைட் ஆஃப் சாம்பியனை வந்து செத்ரோன்ஸ் விசிஸ் சிஎம்முக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்சை மேபி அங்கே நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் WWE வந்து பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னன்னு தெரியல, சிஎம் பங்கே நம்மளுடைய WWE கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாத்துக்குமே பணம் பணம் பணம். அந்த பணம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்மளுடைய டிகோ நிறுவனத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்பவும் தேவை. அதனால மேபி இப்போ வந்து நம்மளுடைய டிகே நிறுவனம் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில் வந்து நீங்கள் மோத மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனாலும் நீங்கள் வந்து மோத மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் வந்து ஏகப்பட்டது இருக்கலாம். ஆனாலும் மேபி நீங்கள் வந்து ஜான்சனா கூட வந்து மேட்ச்சு அங்கே சவுதி அரேபியாவில் நடக்கிற நைட் ஆஃப் சாம்பியன் வந்து நீங்கள் மோதியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் கேட்குற பேமெண்ட்டை விட நாங்கள் அதிகமாகவே நாங்கள் தரோம் அப்படிங்கிற மாதிரி டிகே நிறுவனம் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கிட்ட சொன்னதுனால, இப்போ வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து மேபி நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்மளுடைய ஜான்சனாக்கு கூட மேட்ச் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ராக் வந்து அதாவது ரெசல்மனியா 42 வந்து நியூ ஒரிஜினல் சிட்டியில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார், பில்டப்லாம் ஏற்றிட்டு போனாரா. இப்போ வந்து அங்கே வேணாம், அங்கே வந்து காசு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்மளுடைய WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது ரெசல்மனியா 41 எங்கே நடந்துச்சு, அதாவது லாஸ் வேகாஸில் நடந்துச்சு, அதே லாஸ் வேகாஸ்லேயே வந்து நம்ம இந்த வருஷத்தோட ரெசல்மனியா 42 நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அந்த பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா. அதே மாதிரி தான், அதாவது அந்த இடத்துல வந்து சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ஜான்சனாவுக்கான மேட்ச் நடக்குது அப்படின்ட்டா மேபி சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, அதாவது WWE சொல்கிற அளவுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி நம்மளுடைய சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் நம்மளுடைய காலில் விழுந்தாலும் தப்பு இல்லை, அது நமக்கு காசு தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டிகே வந்து நம்மளுடைய சிஎம் பங்கோட காலில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. எப்படியோ ஒரு வேளை வந்து எப்பொழுதும் போல் நம்மளுடைய WWE புக் பண்ண மாதிரி சிஎம் பங்க் விசிஸ் ஜான்சனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் மேபி இங்கே வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் நடக்க போகுது. அங்கே வந்து ஏதாவது சில விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டால் மேபி இதில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இதில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா மேபி அதை வந்து அப்படியே கைவிட்டுருங்க. மேபி நம்மளுடைய சிஎம் பங்க்லாம் ஜான்சனாவை வீழ்த்தி நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக நம்மளுடைய ஜான்சன், அதாவது நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து ஆகவே மாட்டார். ஏன் நம்மளுடைய சிஎம் பங்க் ஆக மாட்டார் அப்படின்னு கேட்டால், ஏன் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்மளுடைய ஜான்சனாவை வீழ்த்த முடியாதா, அவ்வளோ பெரிய ஆளாக நம்மளுடைய ஜான்சனா அப்படின்னு கேட்டால் மேபி ஒரு கொம்பு அங்கே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்மளுடைய
சிஎம் பங்க் இருக்காரு அப்படின்னு கேட்டால், சிஎம் பங்க் வந்து ரெஸ்லிங் கெரியரில் வந்து இன்னமும் நீட்டிச்சு இருக்கிறவர். இன்னும் எப்படி ஒரு 5 இயர்ஸ் கிட்ட வந்து நம்முடைய சிஎம் பங்க் இருக்கிறவர். இந்த இயர் இல்லாட்டி கூட அடுத்த இயர், அதாவது 2026ல் கூட ராயல் ரம்பிளை வின் பண்ண வச்சு கூட நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து நம்முடைய WWE சாம்பியன் ஆக்கிடுவாங்க. ஆனால் நம்முடைய ஜான்சனாவோட கடைசி ரிட்டர்மெண்ட் டூர் இந்த டிசம்பர் மாதம் வரைக்குமே நம்மளுடைய ஜான்சனா தான் WWE வந்து சாம்பியனாக இருக்க போகிறாரு. அந்த சாம்பியன் அவர் தான் வச்சிருக்க போகிறாருனால மேபி அந்த சாம்பியனை வச்சு நம்முடைய WWE வந்து ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து பில்டப் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட வருமானங்களை வந்து அதில் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ சவுதி அரேபியாவில் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரியாக நம்மளுடைய ஜான்சனாவை வந்து தோக்க வச்சு அந்த சிஎம் கிட்ட வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டால் மேபி எல்லாமே அங்கே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அதனால் மேபி இந்த வருஷம் அது இப்போ நைட் ஆஃப் சாம்பியன் நடக்குது அப்படின்னா மேபி நம்முடைய சிஎம் பங்க்லாம் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனாலும் இதில் வந்து ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி அதுவும் ஒரு ரூமர் தான். ஏன்னா நம்முடைய சித்ரோன்ஸ் வந்து இப்போ வந்து மணி இந்த பேங்கோட வின்னராக இருக்காரு. மேபி அவர் வந்து அந்த இடத்துல வந்து கேஷ் இன் பண்ணுற மாதிரி மேபி வரலாமே தவிர நம்முடைய சிஎம் பங்க் கிட்ட, அதாவது நம்முடைய சிஎம் பங்கை வீழ்த்தி அது எப்படி சொல்கிறதுனா, ரோமன் நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்முடைய சித்ரோன்ஸ் வராரு, கேஷ் இன் பண்ணுறதுக்கு வராரு அப்படின்னா நம்முடைய ஜான்சனாவை வந்து க்ளீனாக அந்த மேட்ச்சில் வந்து பீட் பண்ணாமல் ஒருவேளை நம்முடைய சிஎம் பங்கோட வச்சு க்ளீன் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் மேபி அதுவும் நடக்காது. ஏன்னா இதில் வந்து கேஷின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபெயிலியர் தான் ஆகுமே தவிர கேஷின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. ஏன்னா நம்முடைய அந்த அந்த இடத்துல வந்து மேபி வர்றாரு அப்படின்னா இப்போ தான் சொன்னல அந்த சாம்பியன்ஷிப் வந்து மேபி நம்முடைய ஜான்சனா கிட்ட தான் கடைசி டிசம்பர் மந்த் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்முடைய செத்ரோன்ஸே வந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து கேஷின் அப்படிங்கிறது ஆக முடியாது. கேஷின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஸ்டோரி கிட்ட வந்து அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டோரி ஒட்டுமொத்த ஸ்டோரியுமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். மேபி இந்த விஷயங்கள் நடக்கலாம். அதாவது அந்த இடத்துல வந்து நம்முடைய நம்முடைய செத்ரோன்ஸால் கேஷின் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப ஏற்கனவே வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய சிஎம்முக்கும் பர்சனலான இப்போ ஒரு ரிவெஞ்ச் அப்படிங்கிறது அதிகமாக போயிட்டு இருக்கு. மேபி அதை வந்து நம்முடைய WWE வந்து பில்டப் பண்ணுறதுக்காக கூட அந்த இடத்துக்கு வந்து நம்முடைய செத்ரோன்ஸை கொண்டுட்டு வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு இன்டர்வென்ஸால் நம்முடைய சிஎம் பங்க் வந்து அந்த மேட்ச்சில் வந்து தோற்று போகலாம் அப்படிங்கிற மாதிரினா இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம WWE பண்ணுவாங்களே தவிர நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து சாம்பியன் ஆக்க மாட்டாங்க. அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் வந்து இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால் க்ளீனாக உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னா தெளிவாக நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த மேட்ச் நடக்குது, ஜான்சினா விசஸ் சிஎம்முக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் மேபி நடக்குது அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இதில் வந்து இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா இதில் வந்து சிஎம் பங்க் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவாரான்னு கேட்டால் ஆக மாட்டார். ஏன் ஆக மாட்டார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான்சனை வச்சு தான் இந்த வருஷத்தம்பே நம்மளுடைய WWE ஓட்ட போகிறாங்க. அவரை வச்சு பல விஷயங்கள் வந்து இந்த வருஷம் வந்து பண்ண போகிறாங்க இவரை வச்சு. அதனால் நம்மளுடைய ஜான்சனா வந்து அவரோட சாம்பியனை வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து சிஎம் பங்கு கிட்டலாம் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது இல்லாமல் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த கேஷின் வந்து மேபி அந்த இடத்துல மேபி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி நடக்கும் அப்படிங்கிறத விட சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அங்கே வந்து கேஷின் பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து கேஷின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து அந்த இடத்துல கிடையாது. அது இல்லாமல் அதுதான் ரைட்டான ஒரு டைம் அங்கே கிடையாது. அதனால் மேபி நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட கேஷின் வந்து மேபி அங்கே நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து மேபி இருக்காது. அவரோட கேஷின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அப்போ எதுக்கடா இந்த மேட்ச்சுக்கிட்ட வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வராரு அப்படின்னு கேட்டால் நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய சிஎம்முக்கான அந்த ஒரு கான்ட்ரவர்சல் அப்படிங்கிறது மேபி அதிகமாக போயிட்டு இருக்காதனால அதில் அந்த மேட்ச்சில் வந்து அந்த சிஎம் பங்குக்கும் ஜான்சனாவுக்கும் அந்த மேட்ச் நடக்குது. ஒருவேளை நம்முடைய சிஎம் பங்க் வந்து ஜான்சனா வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு டைமில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் இருக்கிறப்ப அதனால அதாவது செத்ரோன்ஸோட அந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸால் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அவரோட வாய்ப்பு பறி போயிருச்சு அப்படின்னா அந்த பக்கம் வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்குமான அந்த ஒரு கான்ட்ரவர்சல் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மேபி அங்கிட்டு போயிடும். இந்த பக்கம் வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கான அந்த ஒரு மேட்சும் அப்படிங்கிறதுல அந்த இடத்துல வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த நடந்து முடிஞ்சாலும் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக நம்முடைய ஜான்சனா வந்து அவரோட சாம்பியனை வந்து அவரே ரிட்டைன் பண்ணி எடுத்துகிட்டும் போயிட்டாரு. இந்த இடத்துல வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்குமான நெக்ஸ்ட் லெவல் ஃபியூடு வந்து மேபி அந்த இடத்துல வந்து மேபி ஸ்டார்ட் ஆயிடுது. அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கான அதாவது செத்ரோன்ஸுக்கு நம்முடைய சிஎம் பங்குக்கான அந்த ஒரு ஃபியூடு வந்து அதாவது சம்மர் ஸ்லாம் டைமில் வந்து மேபி அங்கிட்டு வந்து மேபி பாசிபிலிட்டியாக அந்த ரோலை வந்து மேபி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் இப்போ நைட் ஆஃப் சாம்பியன் நடக்குது அப்படின்னா இதில் வந்து நம்முடைய சிஎம் பங்க்லாம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா WWE வந்து நம்மளுடைய
சிஎம் பங்க் வந்து ஜான்சனா கிட்ட க்ளீனாக தோக்குற மாதிரி WWE காட்ட மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஜான்சனாவுக்கும் சிஎம் பங்க்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னா, அதில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷிங்கோட அந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். இன்டர்ஃபரன்ஸை வச்சு அதில் வந்து நம்மளுடைய ஜான்சனை பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய சிஎம் பங்க் வந்து க்ளீனாக பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் வின் பண்ணுவார். அப்படி இல்லாட்டியும் அந்த மேட்ச் வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகி அதில் வந்து நம்முடைய சிஎம் பங்க்கும் அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படாமல், நம்முடைய ஜான்சனும் பாதிக்கப்படாமல் டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் கூட நம்முடைய ஜான்சனா வந்து அவரோட சாம்பியனை ரிட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அந்த இடத்துல போயிட்டார் அப்படின்னு கேட்டால், நம்முடைய சிஎம் பங்க் வந்து அந்த இடத்துல தோற்று போயிட்டார் அப்படின்னா, நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கான ஃபியூடு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மேபி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. இதுதான் இந்த நைட் ஆஃப் சாம்பியன் வந்து ஜான்சனா விசஸ் ஜான்சனா விசஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ஃபியூடு மேபி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. இது ரைட்டா ராங்கா அப்படிங்கிறத நீங்களே கரெக்டாக சொல்லுங்கள். நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து ஜான்சனா விசஸ் சிஎம் பங்குக்கான சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போதில் இதில் வந்து நம்முடைய ஜான்சனா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கா, இல்லை சிஎம் பங்க் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதாவது இப்போ நான் சொன்ன ஸ்டோரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இல்லை யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.